எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு சில முக்கியமான தகவல்களை நான் இந்த வீடியோவில் தரப்போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு இப்போ இருக்கிற ஜாப்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை தாங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வந்து தரது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடிகே வாலண்டியர்ஸ் தான். ஸோ நம்மளுடைய பொறுப்பு வந்து இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து முன்னாடியே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வந்து இப்போ நம்ம மூலிமா நிறைய பேருக்கு வருதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு தரதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையும் வந்து நமக்கே வந்து வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இதில் வந்து பங்கேற்று அவங்களுடைய வேலைகளை வந்து செஞ்சுட்டு வராங்க. ரொம்பவே சிறப்பாக செஞ்சுட்டு வராங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வேலையுமே நம்ம வாலண்டியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அது குறைந்த அளவு பைசாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிக அளவு பைசாவாக இருந்தாலும் பரவாயில்ல, மனநிறைவோடு அவங்களுடைய பெஸ்ட்டை எப்போவுமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வருத்தமும் இருக்கலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஐடிகே 3.0 இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாய்ப்புகளுமே கிடைக்குது. நாங்கள் வந்து 1ல் இருந்தோம், 2ல் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஸோ வந்து நம்மளுக்கு அதிகமாக ஆட்கள் தேவைப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா ஐடிகே 1லேருந்து எடுத்துப்பாங்க, 2லேருந்து எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஐடிகேல இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. ஸோ இப்போ கிளாஸஸ் வந்து எடுக்கல அவ்வளோதான். மற்றபடிலாம் வேலை வாய்ப்புகள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குமே வாய்ப்பு கிடைக்கும். ஸோ மனம் தளராமல் வந்து ஐடிகே குரூப்பில் வந்து இருங்க. இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கேம்ப் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாலண்டியர்ஸோடைய பங்கு தான் வந்து பெரிய பங்கு. ஏன்னா வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்காக தான் நிறைய கூட்டம் வருவாங்க. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய பொறுப்பு தான் ரொம்ப வந்து ஒரு அதிகமான ஒரு பொறுப்புடைய ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கலெக்டரேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பான வேலையை வந்து நம்ம ஏற்று செய்யும்போது நம்மளும் வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கும் நம்முடைய சேவையை வந்து சிறப்பாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பேசும்போதும் பொதுமக்களிடம் பேசும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு கனிவோடு கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாமே எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஐடிகேலேருந்து நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ அழகாக ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ வந்து மற்றவங்களுக்கு பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிகே வாலண்டியர்ஸ் இப்படி பேசுனாங்க, இப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வந்துச்சுன்னா இது ஒட்டு மொத்தமான ஐடிகேக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்காக இருக்கும். ஸோ வாலண்டியர்ஸ் கவனத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு நம்மளுடைய வேலைகளை சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 1 வீக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவே 1 நாள் 2 நாள்லாம் வரவங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுடைய பங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தாலுமே வந்து நம்மளுடைய கவனமும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஐடிகேயில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்மளை சொல்லாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்படின்றதால நம்மளுக்கு பொறுப்பும் கவனமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனை மார்னிங் வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஆஃப்டர்நூன் கழித்து நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எந்த விதமான ஐடிகேயில் அங்கே ஃபீல்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய லோக்கல் குரூப் இருக்கும். ஸோ அதில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலிமா தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். நீங்களே வந்து ஒரு முடிவு எடுத்து எதுவுமே பண்ணாதீங்க. முடிந்த அளவு வந்து ப்ராப்ளம் ஏற்படாத அளவுக்கு வந்து கிளியர் பண்ணிக்க பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.